சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. இப்போ நான் வந்து திருநங்கை மாறணும்னா நான் உங்கள்கிட்ட வருவேன். டிரான்சிஷனு சர்ஜரிக்கெலாம் நீங்கள் காசு கொடுப்பீங்க, நான் பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் என் கடமை என்ன? ஸோ அவங்களோட முதல் ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்ஜரி பண்ணிக்கணும். ஸோ ஒன்றுமே இல்லாத வீட்டை விட்டு வெளியில் வர திருடங்கைக்கு ஸோ அவங்களோட ஆடை ஆபரணங்கள்லாம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிட்டு 1 லட்சம் கொடுத்து சர்ஜரி முடிச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டின்னு வந்து 45 நாள் நாங்கள் வந்து அவங்கள பார்க்கணும். முடிச்ச பிறகு இந்த பால் சடங்குன்னு ஒன்று இருக்கும் எங்களுக்கு. ஆமாம், இந்த ஊர் மெச்சுக்கு எனக்கு வந்து நீங்கள் பால் ஊற்றணும், எல்லாருக்குமே ஜன்பச்சே தாவத் வைக்கணும், எல்லாரையும் கூப்பிடணுங்க. இது வந்து குரு செலவை நம்ம பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 லட்சம் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பால் செலவுக்காக நான் ஒரு மண்டபம் பிடிக்கணும், ஒரு 100 பேருக்கு சமையல் நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் வந்து 3 லட்ச ரூபாய் செலவாகும். அப்போ இந்த பணத்தை நான் போட்டு செலவு பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணுமா இல்லையா? இதுதான் கேள்வி. அதுதான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது எனக்கு நீ கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும்னு இல்லை, பட் ஆனால் உன் ஆசை கம்பல்சரியாக இருக்கும் பொழுது நான் 3 லட்சத்துக்கு எங்கே போவேன்? இந்த பொண்ணு எப்படி சம்பாதிச்சு தற்போது அது அதனால தான் அவங்க செக்ஸ் ஒர்க் போகிறாங்களா? நம்ம மகப்பேறு நல மருத்துவமனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னென்ட் லேடி உள்ளே போவாங்க. ஆப்ரேஷன் தேட்டர்லையோ ஸ்ட்ரக்சர்லையோ தூக்கி வைக்கிறது வந்து ஒரு மேல் நர்ஸாக தான் இருக்கும். அங்கே ஏன் திருநங்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது? 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை மத்தியில் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரே ஒரு ஜட்ஜி, ஒரே ஒரு கம்யூனிட்டி, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 100 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீ மலர் மாட்டேங்குது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. அது யாரால் கொடுக்க முடியும்? கவர்மெண்ட்டும் தனியார் நிறுவனமும் கொடுக்கும். மேல், ஃபீமேல், டிரான்ஸ்னு வரும். அப்போ முதல் பாலினம் எது? நாங்கள் 3ஆம் பாலினம் சொல்லுவாங்க. முதல் பாலினம் எது? ஸோ ஆண்களுக்கு உண்டான எல்லா ஈக்குவலிட்டி எங்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு உண்டான எல்லா ஈக்குவலிட்டி எங்களுக்கு இருக்குது. அப்போ எங்களையே வந்து 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லணும். ஈக்குவல் ஜெண்டர் தான். ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு திருநங்கை ஏறி வந்து பிச்சை கேட்டுச்சு. உடனே அவங்களோட ரியாக்ஷன் என் பக்கம் திரும்பிச்சு. இங்கே பாருங்க, அவங்க சொசைட்டிக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்க அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த டைம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்து அந்த மாதிரி இறங்கிடுச்சு. நார்மல் ஒரு கப்பல் இருந்து ஏறி பிச்சை எடுத்தாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்க, உங்கள் சமூகமும் பிச்சை எடுக்குது, எங்கள் சமூகம் மட்டும் பிச்சை எடுக்க. இப்போ வந்து என்னாச்சுன்னா மக்கள் மீது வந்து நம்ம திருநங்கை கம்பெனி ரொம்ப வெறுக்கிறாங்க. இந்த வெறுக்கிறாங்க பார்த்தியா, இந்த வெறுக்கிற திருநங்கை பார்த்தீங்கன்னா யாருமே ஜமாத்தில் கிடையாது. எப்பா நீ 100 ரூபாய் கொடுக்குற, இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருக்குற, நீ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு சேர்த்து கொடு சாமி, உனக்கு புண்ணியமாக இருக்குன்றது வேற. ஆனால் நான் போய் அவன் வந்து வயலண்ட்டாக வந்து எடுக்கிறது தப்பு. 2 தடவை தப்பு பண்ணுற மன்னிச்சுக்கோ. அடுத்தடுத்து இந்த தப்பு வரும்போது உங்களுக்கு என்ன பண்ண, பனிஷ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன ஃபைன் கொடுப்பீங்க? உனக்கு வந்து 5000 ரூபாய் தண்டு அப்படின்றது வந்து அந்த ஜமாத்துக்கு அவங்க கொடுக்கணும்னு சொல்லுவோம். இது மாதிரி திருநங்கைகள் யாராவது வந்து காசு எடுக்கிறதோ இல்லை உங்களை வந்து அப்யூஸ் பண்ணதோ இருந்தால் 21 நாயக்கங்கிட்ட நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு வீடியோ ஆதாரம் போதும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கருண்ராமன். இதுதான் முள்ளும் மலரும். இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்த்தீங்கன்னா 2 நெருங்கிய சகோதரிகள், ஒருத்தவங்க வந்து அம்மா, ஒருத்தவங்க வந்து சிஸ்டரு. அதாவது வழக்கமாக நாயக்குன்னு சொல்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு தலைவி மாதிரி திருநங்கை கம்யூனிட்டியில் அவங்க அவ்வளோவா வந்து இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம்ஸ் நம்ம ஷோவில் வந்து பேச வந்திருக்காங்க. அவங்க வந்து ஜீவாமா, வணக்கம். வணக்கம். என்னோட சகோதரி மலைக்கா, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் நம்ம திருநங்கையை போட்டு நிறைய பேர் கொச்சப்படுத்திட்டாங்க. திடீர்னு எல்லாம் ஒன்றா சேர்த்துப்பாங்க. நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயும் அவ்வளோவா ஒத்துமை இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா நல்லா ஒன்றா இருப்போம். அது ஒரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கம்யூனிட்டியில். ஆனால் ஒரு சில பேர்னால கொஞ்சம் கெட்ட பேர் இங்கேன்னு வருது. அது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போல்லாம் கொஞ்சம் காமாக இருக்குது, குவைட்டாக இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கை விட்டுட்டு ஒரு எஜுகேஷனான ஒரு டாபிக், அதாவது மக்களுக்கு வந்து ஒரு அறிதல் புரிதல் தேவை. ஸோ ஜீவம்மா, நீங்கள் வந்து சீனியர், நீங்கள் வந்து நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. நாயக்னா என்னம்மா? பொதுப்படியாக வந்து நாயக் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு ஜமாத் லீடர் அப்படின்னு, ஒரு குரூப்போட லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாயக் சிஸ்டம் அப்படின்றது வந்து இங்கே மட்டுமே இல்லை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, பஞ்சாப், ஹரியானா எல்லா ஊர்கள்லையுமே வந்து நாயக் அப்படின்றவங்க இருப்பாங்க. அந்த நாயக் அப்படின்றது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் வந்து நாயக் ஜமாத் சிஸ்டம். ஸோ ஜமாத் சிஸ்டமில் இருக்கிற திருநங்கைகளுக்கும் ஜமாத் சிஸ்டம் இல்லாத திருநங்கைகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஜமாத்தில் உள்ள திருநங்கைகள் வந்து நிறைய கட்டுத்திட்டங்களோடு இருப்பாங்க. ஒரு பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு நீ வழக்கமாக போய் வந்து நார்மலாக வந்து திருநங்கையோட தொழில் வந்து பிச்சை எடுத்தல் மற்றும் பாலியல் தொழிலான்றதை தாண்டி அவங்க படிக்கலாம், வேலைக்கு போகலாம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் தெரியும், அந்த வேலையில் வந்து ஆர்வமாக அவங்க வந்து வேலைக்கு போகலாம். ஸோ எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. இப்போ நாம் வந்து ஒரு ஃபேமிலியில் என்ன சொல்லுவோம், நீ எங்கேயாவது போகிறதா இருந்தால் நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, சொல்லிட்டு போ. நம்ம யூஸ்வலாக ஒரு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போகல. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கிறது ஒரு நாயக் சிஸ்டம். ஸோ நாயக் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வேணாலும் போவாங்க, எப்படி வேணாலும் வருவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. யார் அவங்கள வந்து கண்ட்ரோல் கொண்டு வரவங்க?
இதுதான் வித்தியாசம். மலைக்கா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷம் வந்திருக்கீங்க, மாடலாக இருந்திருக்கீங்க. அந்த மாடல் இண்டஸ்ட்ரி தவிர இப்போ வந்து கடவுளை நோக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க, என்னோட நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பேசியிருக்கோம். இப்போ திருநங்கை கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒரு அக்கா ஸ்தானத்தில் இருக்கீங்க. உங்கள் அறிதல் புரிதல் சாதா திருநங்கை மாதிரி கிடையாது. ஆனால் எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, உங்கள் மூலமாக ஆளுங்க மூலமாக சாதாரண வெளியில் இருக்கிற ஜமாத்தில் இருக்கிற வெளியில் இருக்கிற திருநங்கை வந்து பழகி உங்கள் டேர்ம்ஸு எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அவங்க வே ஆஃப் லிவிங்கில் பார்த்து உங்களை மாதிரியே இருக்க பார்த்து வெளியே போயிட்டு தப்பான விஷயம் பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம் நாங்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு திருநங்கை வந்து மகாராணிக்கு சமம். ஏன்னா அவங்க வந்து எங்கேயும் போய் கடை கேட்க மாட்டாங்க, எங்கேயும் போய் படுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்தது. பட் ஆனால் கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள் மாற மாற நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட வாழ்வாதாரம், நம்மளோட வாழ்வியல் முறை எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேஸ். அப்போது என்ன நடக்குதுன்னா, சவுத்தில் வந்து ரொம்ப ஒடுக்கப்படாதவங்க பிரிட்டிஷர்ஸ் டைமில். அப்போ என்ன ஆகுதுன்னா, நார்த்தில் வந்து சில இடத்துல வந்து நவாபோட கண்ட்ரோல் அப்போதுலேருந்து இருக்குது. அதனால தான் இங்கேருந்து எல்லா திருநங்கைகளும் ஓடி போய் அந்த நவாப் கண்ட்ரோலில் போய் அடங்குறாங்க. ஸோ அதனால தான் நிறைய முஸ்லீம்ஸ் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸை கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. அந்த ஜமாத் அப்படின்ற சிஸ்டமே வந்து அந்த ஜமாத்தோட சிஸ்டமே முஸ்லீம்ஸ் தான். இந்துஸாவோ கிறிஸ்டியன்ஸ் இருக்க முடியாது. நீ ஒரு ஜமாத் நாயக்கானா ஃபர்ஸ்ட் அவங்க முஸ்லீம் ஆனோம். அது நீங்கள் முஸ்லீம் இல்லையா? நீங்கள் இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம நாயக் சிஸ்டம் அப்படின்னால அது முஸ்லீம் கூட தான் வரும். ஸோ நம்ம இந்துவாக இருக்கிறதுனால இந்த பொட்டு இதெல்லாம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக முஸ்லீமாக நம்மளுக்கு வந்து நாயக் தட்டு வந்துடுச்சு, நம்ம நாயக் ஆயிட்டோம்னாக்க இதெல்லாம் செய்யக்கூடாது. வழக்கமாக நாயக்குன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து அவ்வளோ வெளிப்படை யாரும் வரதில்லை. நம்ம நாயக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. சில ஆளு மூலமாக நமக்கு தெரியும், நீங்கள் இருக்கீங்க, நம்ம ரஜினியம்மா, நம்ம எல்லாம் பார்த்து. அது ஏன்னா வந்து சவுத்தில் வந்து அந்த மாதிரி கட்டமைப்பு கிடையாது. இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே கிடையாது. ஸோ அதனால சுத்தமாக நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ ஒரு நாயக்கு வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து திருநங்கை மாறணும்னா நான் உங்கள்கிட்ட வருவேன். நீங்கள் வந்து என்னை நல்லா பார்த்துப்பீங்க, என்னோட டிரான்சிஷனு சர்ஜரியில் நீங்கள் காசு கொடுப்பீங்க, நான் பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் என் கடமை என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு சேலவா என் பக்கம் யாரோ ஒரு திருடங்க வராங்க. ஸோ அவங்களோட முதல் ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்ஜரி பண்ணிக்கணும்னு. ஸோ ஒன்றுமே இல்லாத வீட்டை விட்டு வெளியில் வர திருடங்கைக்கு ஸோ அவங்களோட ஆடை ஆபரணங்கள்லாம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிட்டு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாக்க கவர்மெண்ட்டில் நீங்கள் ஃப்ரீ சர்ஜரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள கேட்கும்போது ஃப்ரீ சர்ஜரி எங்களுக்கு வேணாம், நல்லா பண்ணல, ஒரு குவாலிஃபைடான டாக்டர் இல்லை, நீங்கள் ப்ரைவேட்டில் எங்களுக்கு கூட்டின்னு போய் பண்ணுங்கண்ணா. ப்ரைவேட்டில் அந்த சர்ஜரிக்கு வந்து எஸ்ஆர்எஸ்க்கு நம்ம கூட்டின்னு பண்ணோம்னாக்க 1 லட்ச ரூபா செலவாகுது. ஸோ இப்போ மினிமம் 1 லட்சம். ஸோ அந்த சர்ஜரி முடிச்சுட்டு 1 லட்சம் கொடுத்து சர்ஜரி முடிச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டின்னு வந்து 45 நாள் நாங்கள் வந்து அவங்கள பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு ஏன்னா அவங்களால இமீடியட்டாக வந்து வெளியில் போக முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது. அந்த மாதிரி டைமில் 45 நாள் முடித்த பிறகு இந்த பால் சடங்குன்னு ஒன்று இருக்கும் எங்களுதுல. நம்ம இந்த வயசுக்கு வந்தோம்னாக்கா அந்த பால் சடங்கு, மக்கள் தெரியும் பால் சடங்கு. அதாவது ஒரு திருநங்கை வந்து சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடியா இல்லை சர்ஜரிக்கு பண்ணி வந்த அப்புறம் சரி வயசுக்கு வர மாதிரி. ஆமா, அந்த பால் ஊத்துற விழா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பால் ஊத்துற விழாக்கு அவங்களை கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அம்மா இந்த ஊர் மெச்சுக்கு எனக்கு வந்து நீங்கள் பால் ஊற்றணும், எல்லாருக்குமே ஜன்பச்சே தாவத் வைக்கணும், எல்லாரையும் கூப்பிடணுங்க, எல்லா கெஸ்ட் இன்வைட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் சர்ஜரிக்கு. ஸோ நீ வீட்டில் இருந்து உன்னோட மாத்திரை மருந்து மெடிக்கல் செலவு, உனக்கு சாப்பாடு செலவு, இது எல்லாமே நாம் வந்து பார்த்துருக்குறோம். இது வந்து குரு செலவை நம்ம பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 லட்சம் நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பால் செலவுக்காக நான் ஒரு மண்டபம் பிடிக்கணும், ஒரு 100 பேருக்கு சமையல் நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும், வரவங்களுக்கு வர நாயக்கு சேலாவோ சும்மா வந்து நம்மளுக்கு மொய் கொடுத்துட்டு போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு நம்ம திருப்பி ராய்தாரி பணம் கொடுக்கணும். ஏதோ ஒன்று கொடுப்போம் இல்லையா, ஒரு புடவை 100 ரூபாய் கொடுப்போம், ஒரு புடவை 500 ரூபாய் கொடுப்போம். இந்த மாதிரி கம்மியாக நம்ம செலவு வச்சா கூட கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் வந்து 3 லட்ச ரூபாய் செலவாகும். அப்போ இந்த பணத்தை நான் போட்டு செலவு பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணுமா இல்லையா, இதுதான் கேள்வி. ஸோ அதுதான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ மக்களுக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அதை பண்ணுறேன்னா நீங்கள் எனக்கு திருப்பி பண்ணோன்னு ஒரு ஐதீகம் வந்து இல்ல அதுதான் நான் என்னோட காசை இல்ல ஆக்சுவலி அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இதுல வந்து ஃபோர்ஸபிள் கிடையாது. அதாவது எனக்கு நீ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்னு இல்லை. பட் ஆனா உன் ஆசை கம்பல்சரியா இருக்கும் பொழுது நான் 3 லட்சத்துக்கு எங்க போவேன்? ஸோ இப்போ நான் வந்து கடன் வாங்கி தான் இப்போ அம்மா வந்து ஒரு குழந்தை செல்லாம் பார்த்துக்கிறாங்க. இந்த பொண்ணு எப்படி சம்பாதிச்சு தரப்போகுது? அது அதனால தான் அவங்க செக்ஸ் ஒர்க் போகிறாங்களா? அதனால தான் அவங்க வந்து இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க சர்ஜரிக்கு நம்ம வந்து சரி இப்போ நம்மளுடைய கட்டமைப்புக்குள்ளே அவங்க இருக்கும்போது நம்மளோட சேலாவோ நாச்செலவோ எங்களோட சொந்த பணத்தை போட்டு நாங்கள் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டர்னேட்டிவாக அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் ஓகே, இல்லை நாங்கள் வந்து இந்த கடை தான் கேட்க போகிறேன்னா ஓகே, அவங்களுடைய சாய்ஸ் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்குமா கண்டு நீங்க வந்து செக்ஸ் ஒர்க் தான் போகணும், நீ வந்து கடை கேட்டு தான் எங்களுக்கு கொடுக்கணும்ன்ற கட்டாயம் நாங்கள் பண்ணுறோம். இப்போ நானும் வந்து ஒரு திருநங்கையா இருந்து ஒரு அம்மாவுக்கு பொண்ணா தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறேன், இன்னும் அவங்க பேர்ல தான் இருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னோட சொந்த பாட்டி தான் வந்து முன்னம்மா.
வேறு யாருமே கிடையாது. நான் முதல்ல ஸ்கூல் படிக்கிறப்போ அவங்க வீட்டில் போய் நான் கால் வச்சேன். சரி, அப்போ நான்லாம் வந்து சின்ன பையன் இவங்க என்னை பார்க்குறப்போ. ஸோ எங்கள் பாட்டி இன்னி வரைக்கும் என்னை வந்து அவங்க எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட இங்கேருந்து மும்பை மைக்ரேட் ஆகி போகும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒன்றும் கடை கேட்கப்போ இல்லைன்னா செக்ஸ் ஒர்க் போ. ஏன்னா எனக்கு முன்னோர்கள் வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதை முன்னோர்- சொல்லலாம். Yes. இப்போ நாங்க என்ன அவங்க பண்றோம்? தப்பு கிடையாது. எங்களோட ஜென்ரேஷனை நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்க இன்னைக்கு நாங்க வந்து ஒரு ஆபீஸ் நிறுவனம் வச்சோம் நடத்துறோம். இவங்க வந்து ஒரு ஆஃபீஸோட டைரக்டர், ஒரு ட்ரஸ்டோட ஸோ டைரக்டர். என்னுடைய ஆர்கனைசேஷன் நேம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் அசோசியேஷன். ஸோ நானும் ஒரு காலத்தில் வந்து நிறைய திருநங்கையோட தான் நான் இருந்திருக்கிறேன். ஸோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து பெக்கிங் பண்ணணுன்ற அந்த தாட்ஸ் வந்து வந்ததே கிடையாது. அப்போ நான் எதையோ நோக்கி போகணும், எனக்கு பசிக்கும் போது நான் யார்ட்டையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, எனக்கு துணி வாங்கி கொடுங்க. ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை நான் வரும்போது எனக்கு கீழே வர ஜென்ரேஷனை நான் வந்து ட்ரெயின் பண்ணுவேன். நீ படி, வேலை செய், தொழில் கற்றுக்கோ. ஏன்னா இன்னைக்கு நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட வந்து வேலை செய்யறது கூட ஒரு அடிமையாக தான் நாம நினைக்கிறோம். எனக்கு நம்மளோட டைமிங் செட் ஆகாது, 8 மணி நேரம் வந்து அவங்ககிட்ட வேலை செய்யணும், இதெல்லாம் நம்மளுக்கு சூட் ஆகாது. தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிஃபன் கடை போட்டால் கூட 4 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். நானே ராஜா நானே மந்திரி. ஏன்னா இது என் சொந்த தொழில். ஆனா நிறைய இன்னைக்கு- பேருக்கு நீங்க இப்படி நல்லா யோசிக்கிறேன், நிறைய பேர் அப்படி யோசிக்கிறது இல்ல. இல்ல, இல்ல, அதனால இன்னைக்கு தான் வந்து நான் வந்து இந்த டிஃபன் கடை போறதையோ, நான் அயன் கடை வைக்கிறதையோ, நான் பியூட்டிஷியன் கத்துக்கிட்டு நான் போய் அந்த கிட் எடுத்துட்டு போய் பண்றதே வந்து அது என்னோட சொந்த தொழில். ஏன்னாக்கா என்னால முடிஞ்சா நான் போவேன், முடியலன்னா நான் வீட்டுக்கு இருப்பேன். ஆனா நான் ஒருத்தட்ட வேலை செஞ்சேனாக்கா கண்டினியூஸா வேலைக்கு போகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்பதான் அவன் சம்பளம் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இது அப்படி கிடையாது. இந்த மாதிரி சுய தொழில இருந்து சொந்தமா தொழில் உருவாக்கி அதுல வர லாபத்துல எனக்கு கீழே இருக்கிற ஒரு 2 திருநங்கைக்கு வந்து நான் வேலைக்கு வச்சு அவங்கள வந்து நான் வந்து சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கும்போது என் ஜென்ரேஷனுக்கு நான் வேலை கொடுக்குறேன். ஸோ அடுத்தவங்க வந்து எனக்கு வேலை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் நாயக்காவும் இருக்கிறேன், ப்ளஸ் ஆர்கனைசேஷனோட டைரக்டராகவும் இருக்கிறேன். அது பத்தி சொல்லுங்க. ஸோ எங்களோட ஆர்கனைசேஷன் சரிங்க. 2007 வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஆரம்பித்தோம். ஸோ இது ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நிறைய திருநங்கை மத்தியில் வந்து இது மாதிரி தான் பிச்செடுத்தல் மற்றும் பாலியல் தொழிலில் வந்து இருக்கிறதா வந்து பொதுமக்களோட ஒரு கண்ணோட்டம். எனக்கு இருக்கிறாங்க, எனக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு நாங்கள் நிறைய கவர்மெண்ட் கிட்டேயும் ப்ரைவேட் கிட்டேயும் போய் வேலை கேட்குறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம மகப்பேறு நல மருத்துவமனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னென்ட் லேடி உள்ளே போவாங்க. ஸோ அவங்கள தூக்கி அந்த ஸ்ட்ரக்சரில் ஆப்ரேஷன் தேட்டர்லையோ ஸ்ட்ரக்சர்லையோ தூக்கி வைக்கிறது வந்து ஒரு மேல் நர்ஸாக தான் இருக்கும். அங்கே ஏன் திருநங்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது? பெண் தன்மை கொண்டவர்களை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது? நிறைய வேலைகள் இருக்குது, பெருக்கிற வேலை இருக்குது, ஹாஸ்பிட்டல் வேலை இருக்குது, ரயில்வேல வந்து இந்த கான்ட்ராக்டில் வேலை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை ஆனா டிபார்ட்மெண்ட் கேட்டா அவங்க வந்து வேலை செய்ய தயாரில்லைன்றாங்க. இல்ல அதாவது தகுதியின் அடிப்படையில் வேலை வாய்ப்பை கொடுக்கணும். இப்போ நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு வந்து நான் 3000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன், யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. நாம வாழ்ற சிட்டியில நார்மலா ஒரு வீட்டு வாடகை இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லம்ல போனா கூட பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் வீட்டு வாடகை. ஸோ இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னாக்கா ஒரு 15000 ரூபாய் இருந்தால் தான் என்னால் முடியும். 5000 ரூபாய் வீட்டு வாடகையும் என்னோட மளிகை சாமான் 5000 போயிட்டா கூட எனக்கு மீதி செலவு இருக்கும், போக்குவரத்து டிராவலுக்கும். கம்மி சம்பளம் கொடுத்துட்டு எங்களை வந்து 8 மணி நேரம் வேலை வாங்கணும்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த மாதிரிக்கு தான் நான் என்ன சூஸ் பண்ணேன்னு கேட்டாக்க, நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யறதை விட டெய்லரிங் கற்றுக்கோ, பியூட்டிஷியன் கற்றுக்கோ, அயனிங் கடை கற்றுக்கோ, இதெல்லாம் நம்ம வந்து சம்பாதிக்கிற தொழில். நம்ம வந்து எதாவது ஆரம்பிக்கிறோம் வச்சிங்களேன், அப்போ வந்து நாம் ஏன் திருநங்கை கிட்ட போகணும், திருநங்கை கிட்ட வந்து நம்ம பண்ணக்கூடாது சொல்லிட்டு அது வேற இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் அப்படின்னாலும், ஸோ நாங்கள் எங்களோட ஆர்கனைசேஷன் மூலியமாக வந்து ஒரு டிரான்ஸ் கிச்சன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு நல்ல ஒரு இதை வந்து கொடுத்துச்சு. அதில் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு ஷெல்டர் ஹோம் கொடுத்தாங்க மத்திய அரசு கிட்ட இருந்து, கரிமா கிரக் அப்படின்ற ஷெல்டர் ஹோம். இன்னைக்கு நான் வந்து திருநங்கை வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் மற்ற திருநங்கை கிட்ட நான் வந்து அடைக்கலம் கேட்கும்போது தான் எனக்கு வந்து பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சென்னையில இருக்கவங்க. பட் அதுக்காக மத்திய அரசு கிட்ட இருந்து நாங்கள் ஃபைட் பண்ணி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோமை வாங்கினோம். இந்த ஹோமோட பெனிஃபிஷரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்மென் அண்ட் டிரான்ஸ் உமன் யாராக இருந்தாலும் இருக்கலாம், மேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு மேல் யாராக இருந்தாலும் எங்க இருக்குது குடும்பம். home? நம்மளுடைய ஹோம் பெரியார் நகர்ல தான் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட். ஆமா, ஆமா. மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட், home. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஆ. திருநங்கைகள் உங்க கஷ்டப்படாம இருக்கணும்னா நீங்க அங்க போய் இருங்க, So, உங்களுக்கு அந்த 3 வேளை central நாங்க home- சாப்பாடு போட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி நாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கோ நாங்க கொடுக்குறோம் சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு ரெடி. பட் இல்ல, அந்த ஹோம்ல வந்து ம். பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இலவசம், தங்கிக்கலாம், டீ காஃபி டிஃபன் எல்லாமே ஃப்ரீ. 6 மாசம் வரைக்கும் ஒரு திருநங்கை வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் எங்களோட கவுன்சிலிங்ல கேட்குற கேள்வி வந்து உங்களுடைய நீங்க என்ன பர்பஸ்க்காக வீட்டை விட்டு வெளியில வந்தீங்க, அதுக்கு அப்புறம் வந்து நீங்க என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஃபர்தராக படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் வந்து படித்த படிப்புக்கு எனக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது நாங்கள் வந்து ஒரு ஜாப் மேலே உருவாக்குவோம்.
நிறைய கம்பெனிஸ்காரெலாம் கூப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. அவங்க தகுதியின் அடிப்படையில் வேலை கொடுங்கன்னு 50 பேருக்கு நாங்கள் அந்த ஹோம்லேருந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது எவ்வளவு பெரிய அதிசயம் இது. இது யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த Correct மாதிரி தானே? ஒரு செக்டர் வந்து உருவாக்கி திருநங்கையில் வந்து ஒரு காலத்தில் வந்து பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு வந்து 2014 திருநங்கை 3ஆம் பாலினம் அப்படின்ற அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் 2019 சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் திருநங்கையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற ஒரு சட்டமும் வந்திருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நிறைய அது மேலே நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறோம். ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட்டாகவும் நாயக்காவும் வந்து நாங்கள் வந்து வேலை செஞ்சு நிறைய திருநங்கைகளுக்கு வந்து அதை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். ஒருத்தவங்க வந்து நாயக்கன் பட்டம் எப்படி வருது? இந்த நாயக் பட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து வந்து முன்னோர்கள் வந்து பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை, இந்த நாயக் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு ஜமாத் தலைவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஜமாத் தலைவர் எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எங்கள் நானி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பெரிய தலைவராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்தது எங்கள் குரு இருப்பாங்க, குருவுக்கு அடுத்தது நான் இருப்பேன். இப்படி தான் வந்து நம்மளுடைய வகரா வந்து வந்துட்டு இருக்கும். அதன் அடிப்படையில் இங்கே சென்னையில் உருவாக்கப்பட்ட 21 நாயக்குகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் தலைவர்கள் தான். ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து எந்த ஏரியா நாயக்கு நீங்க? இல்லை, ஏரியா பிரிக்கல. சென்னையில் 21 நாயக்கு. இந்த மாதிரி வந்து எந்த இங்க 21 ஏரியாவும் நாயக்கு மட்டும் பிரிக்கல. யாருமே இல்லையா? அவ்வளவுதான். எங்கேயுமே முதல்ல வந்து யாருமே 15 பிரிக்கல. நாயக்கு. இப்போ நாளைக்கு அவன் மலைக்காக சான்ஸ் இருக்கா? மலைக்காக வருது இருக்கும். இல்லை, முதல்ல வந்து 15 நாயக்கு தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 நாயக்கு அவங்களும் தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பக்கம் வந்து எஃபெக்ட் நிறைய இருக்குது. அவங்களும் நிறைய சொசைட்டியில் வேலை செஞ்சுருக்கிறாங்கனால இன்னைக்கு 21 நாயக்கு வந்து உருவாகிருக்காங்க. ஸோ இந்த 21 நாயக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சேல்நாத்திங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சேலான்றவங்க அவங்க பொண்ணு, மகள், நாத்தின்றவங்க பேத்திகள், ஆமா பொண்ணு பேத்திகள் அப்படி அந்த மாதிரி வரிசைப்படுத்தி போவோம். ஸோ இந்த வரிசைப்படுத்தும் போகும்போது எல்லாருமே வந்து ஜமாத்ல இருக்கணும்னு சட்டம் கிடையாது. எல்லாருமே ஜமாத் தான் இருந்து ஆகணும்னு சொல்லிட்டு சட்டம் கிடையாது. இப்போ ஒரு நாய்க்கு வந்து திருநங்கை மட்டும் தான் அடாப்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி கோத்தி அடாப்ட் பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம். அதுதான் இப்ப கோத்தி, அதான் சொல்றேன். இப்போ ஒரு கோத்தி என்பது அது வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் கோத்தி தான், ஆப்ரேஷன் பண்ணனாலும் கோத்தி. தட் இஸ் தே சாய்ஸ். யார் சாய்ஸ்? நாய் சாய்ஸ். எஸ், தே சாய்ஸ். இப்போ நாய்க்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கருணாமன் இருக்கான். கருணாமன் வந்து இப்போ ரஜினி நமக்கு பொண்ணு இல்லை இவங்களுக்கு பொண்ணுன்னா நீ விருப்பப்பட்டால் மட்டும்தான் ஆப்ரேஷன் நடக்கும். நான் விருப்பப்பட்டால் ஆப்ரேஷன். அதுதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது நீ என்னவா மாறணும் நான் கேட்கும்போது அவங்களோட மைண்ட் வந்து நான் சர்ஜரி பண்ணி பெண்ணா மாறணும்னு சொல்லுவாங்க. பட் என்னோட கான்செப்ட் வந்து நீ வந்து ஒரு டாக்டராகு, ஒரு இன்ஜினியராகு, ஒரு வக்கீலாகு, ஸோ மேற்கொண்டு படி. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல நாங்கள் கேட்குறோம் அவங்கள. உனக்கு அதுக்குள்ள சப்போர்ட் தேவை, அதுக்காக நீங்க செலக்ட் பண்றீங்க. எஸ். ஸோ நீ அடுத்த வாட்டி நீ வந்து கொஞ்சம் பெருசான அப்புறம் இல்லை, இன்னமும் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய திருநங்கைகள் வந்து ரொம்ப மார்ஜினஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டாக்டராக இருக்கிறாங்க, ஒரு இடத்துல ஜட்ஜஸாக காமிக்கிறாங்க, ஒரு இடத்துல போலீஸ் ஆஃபீஸராக காமிக்கிறாங்க. 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை மத்தியில் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரே ஒரு ஜட்ஜி, ஒரே ஒரு கம்யூனிட்டி, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 100 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். திருநங்கை சமூகமும் வளர்ந்துருக்குது, அவங்களாலையும் படிக்க முடியும். இதையும் வளர மாட்டேங்குது. இல்லை, வளர மாட்டேங்குதுன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. அது யாரால கொடுக்க முடியும்? கவர்மெண்ட்டும் தனியார் நிறுவனமும் கொடுக்கணும். சில ஜமாத் சிஸ்டம் பார்க்கும்போது ஒரு பால் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காசு தூக்கி போடுறாங்க. அது பெரிய கலாச்சாரம் அது. சோ அது மக்கள் இல்ல ஆக்சுவலா வந்து பாக்குறவங்க மத்தியில வந்து காசு தூக்கி போடுறாங்க அப்படின்றது தான் தெரியும். அது உள்ள இருந்தது எல்லாமே வந்து 10 ரூபா நோட்டுகள். அதான் அது ஏன் கொச்சப்படுத்துறாங்க வெளியே இப்படி இவங்க? ஏன்னா சவுத்ல இருக்கிறவங்களுக்கு, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இவங்க அங்க போய் வாழ்ந்தது இல்ல. ஸோ அவங்களோட கலாச்சாரம் இவங்க பார்த்தது இல்லை. ஸோ அவங்களுக்கு இது புதுசா இருக்குது. புரியுது அவங்களுக்கு? இப்போ உனக்கும் எனக்கும் அது வந்து பழகிடுச்சு. இல்லை, இன்னொன்னும் இப்போ என் குரு வந்து அங்க பதாயில நிக்கிறாங்கன்னு சொன்னாக்க நான் போய் அவங்க மேல பேல் விடாய்க்க சொல்லி தோணும். அதே பேர் புரிய மாட்டேங்குது. தப்பான விஷயமே கிடையாது. பணம் இறைக்கிறதோ நம்ம வந்து அது தப்பான காசு தூக்கி போடல. இல்ல, என்னோட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாங்க அதை செய்யறோம். நிறைய நாய்களுக்கு வந்து அவங்க தொழில் அவங்க பாக்குறாங்க. யாரும் திருநங்கை நம்பி யாரும் பழைக்கல இல்லைங்களா? கண்டிப்பா. நான் யாருக்கும் தாழ்ந்தவங்க கிடையாது. ஜெண்டர்ல கூட பாத்தீங்கன்னாக்க மேல், ஃபீமேல், டிரான்ஸ்னு வரும். அப்ப முதல் பாலினம் எது? நாங்க 3ஆம் பாலினம் சொல்லுங்க. முதல் பாலினம் எது? அது எப்படி யார் நிர்ணயிக்குது முதல் பாலினம் அப்படின்றது? ஸோ ஆண்களுக்கு உண்டான எல்லா ஈக்குவலிட்டி எங்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு உண்டான எல்லா ஈக்குவலிட்டி எங்களுக்கு இருக்குது. அப்ப எங்களையே வந்து 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லணும். ஈக்குவல் ஜெண்டர் தானே. அந்த மாதிரியான ஒரு திறமைகள் வந்து எல்லா திருநங்கைக்குமே இருக்குது. ஆனா அவங்களோட வளர்றதுக்கான ஸ்டேஜ் வந்து யாருமே கொடுக்கல, அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து யாருக்குமே இல்லைன்றது ஒரு வருத்தமான விஷயம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நாங்க வந்து என்ன பண்றோம்னு கேட்டாக்க நிறைய திருநங்கைகள் வந்து சுய உதவி குழுக்களா உருவாக்குறோம். இதுல சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட மணியை வந்து சேவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. நார்மல் லைஃப்ல வந்து ஒரு ஆண்கள் பெண்களை விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னோட டிக்னிட்டி. ஸோ மற்றவங்கள்ட்ட நான் ஒரு திருநங்கை, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு
இந்த mind ஒரு மாயையை வந்து மைண்ட் செட்டப் வந்து அவங்க கிட்ட இருந்து அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ்வலாகவே திருடங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். நல்ல எஸ் மேக்கப்லாம் போடுவாங்க. அப்போ மற்ற பெண்களுக்கு என்ன தோணும், பரவாயில்ல அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா இருக்குது, அது வந்து தப்பு இல்லை. ஸோ மற்றவங்களோட நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட தன்னம்பிக்கை. நான் அப்படி முன்னேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சமூகத்தில். இப்போ நான் உங்களோட ஜமாத்தில் சேர்றேன், நான் அதான் தப்பு பண்ணிட்டேன், என்ன நடக்குது? நீங்கள் தப்பு பண்ணா என்ன தப்புன்றதை முதல்ல கேட்போம். ஏன் பண்ண, என்ன காரணத்துக்காக பண்ணுன்னு கேட்போம். முதல்ல ஒரு வாட்டி இல்லை, 5-6 வாட்டிக்கு உங்களுக்கு வந்து வார்னிங் இருக்கும். ஸோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அவங்க கிட்ட போய் நாங்கள் மன்னிப்பு கேட்கும். பரவாயில்ல, எங்கள் கருண் வந்து எங்கள் சொசைட்டி தான், நீங்கள் அதை பெருசு இது தெரியாம பண்ணாதீங்க, பண்ணிட்டான். தெரியாமல் பண்ணிட்டாங்க, விட்டுருங்க அப்படின்னு நம்ம நிறைய பண்ணுவோம். இன்றைக்கும் வந்து திருடங்க வந்து நிறைய இடங்கள் வந்து பிச்சை எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா டாலரை திருடிட்டாங்க, பணம் திருடிட்டாங்கன்னு வருது. ஸோ நாங்கள் முன்னாடி போய் ஜமாத் லீடர்ஸ் நாங்கள் முன்னாடி போய் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் அந்த எஸ்பியை பார்த்து ஒரு இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார் அவங்க பண்ணது தப்பு தான், இப்போ அவங்க வந்து என்னாச்சுன்னா மக்கள் மீதில் வந்து நம்ம திருநங்கை கம்பெனி ரொம்ப வெறுக்கிறாங்க. இப்போ அதுதான் சொல்றேன். இந்த வெறுக்கிறாங்க பாத்தியா, இந்த வெறுக்கிற திருநங்கைகள் பாத்தீங்கன்னா யாருமே ஜமாத்ல கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஜமாத்ல இருந்து வெளியே இருந்து இங்க இருந்து கத்துக்கணும் வெளியே இல்லை, போயிடுறது. இன்னும் நிறைய பேரையும் வந்து நாங்கள் வந்து அது ஜமாத்குள்ளே கொண்டு வரோம். நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது, ம். சொசைட்டி மத்தியில் இப்படி பண்ணுறது வந்து தப்பு அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். பொதுவாகவே திருநங்கை மத்தியில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி திருநங்கை மேலே வந்து நல்ல மரியாதை இருந்துச்சு. இவங்க வந்து திருநங்கை டிரான்ஸ் உமனாக மாறுறாங்கன்னு சொன்னாக்க இவங்க வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படின்ற அந்த மனநிலை இருக்கிறதுனால நம்மக்கிட்ட அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து பணம் பறிக்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சுட்டு நம்ம வந்து அவங்க பர்ஸு தரங்க நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க 100 ரூபாய் கொடுக்குறதுல வந்து 10,000 ரூபாய் தூக்குறது, 5,000 ரூபாய் தூக்குறது, இதெல்லாம் வந்து தப்பு. அது நான் ஒத்துப்பேன். எனக்கு நான் வந்து ரொம்ப நியாயமா பேசுறேன், என் மக்கள் பண்றது யோகியம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். தப்புனா தப்பு தான். யாசகம் கேட்கிற இடத்துல வந்து 100 ரூபான்ற இடத்துல வந்து நாம பேசி 200 ரூபாய் வாங்கினா அது என்னோட டேலண்ட். எப்பா நீ 100 ரூபாய் கொடுக்குற, இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருக்குற, நீ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு சேர்த்து கொடு சாமி, உனக்கு புண்ணியமா இருக்குன்றது வேற. ஆனா நான் போய் அவன் வந்து வயலண்டா வந்து எடுக்கிறது தப்பு. அவன் பாவம் அந்த காசை எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல. ஒரு குடும்பத்துக்கு ஃபீஸ் அந்த மாதிரியான கிரைசஸ்லாம் நாங்க ஹேண்டில் பண்றோம். அந்த மாதிரியான கேசஸ்லாம் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். அவங்களுக்கு கூட நாங்கள் தண்டனை கொடுப்போம். என்னன்னா நீ வந்து ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருவோம், 2 தடவை தப்பு பண்ணுற மன்னிச்சுக்கோ, அடுத்தடுத்து இந்த தப்பு வரும்போது உங்களுக்கு என்ன பண்ண பனிஷ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தண்டு அப்படின்னா நம்ம ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து தண்டுன்னு சொல்கிறோம். இது யாருக்கு தண்டு போடுவோம் அப்படின்னாக்க ரொம்பவும் அடங்காத திருநங்கைகள், நாங்கள் 10 வாட்டி சொல்லியும் அதை கேட்காத சொசைட்டி மத்தியில் வந்து ஒரு கெட்ட பேரை ஒரு அவமானத்தை உருவாக்குற அந்த திருநங்கைக்கு நாங்கள் தண்டுன்னு பனிஷ்மெண்ட் பண்ணுவோம். என்ன ஃபைன் கொடுப்பீங்க? இப்போ வந்து ஒரு திருநங்கை வந்து ரொம்ப அடங்காமல் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து கலாட்டா பண்ணுது, காசை தூக்குது அப்படின்னாக்க உனக்கு வந்து 5,000 ரூபாய் தண்டு அப்படின்றது வந்து அந்த ஜமாத்துக்கு அவங்க கொடுக்கணும்னு சொல்லுவோம். இந்த 5,000த்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் நல்லது செய்யணுமோ அந்தந்த நாய்க்கு வந்து அவங்க வீட்டில் படிக்க வைப்பாங்க இல்லையா. இப்போ 5,000 ரூபாய் 21 நாய்க்குன்னா ஒரே நாய்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அதை பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த 5,000 பற்றி 21 பேர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது ஏன் பண்ணுறேன்னாக்கா அந்த தண்டு போடும்போது அவங்க வந்து திருந்துவாங்க, அவங்க மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னா அந்த தண்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது பொதுமக்கள் மத்தியில் வந்து தப்பாயிடுது, எங்களுக்கு தண்டு போடுறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து தண்டு ஏன் போடுறாங்கனாக்கா இவங்க வந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டால் தான் தண்டு போடுவோம், சும்மாவே யாரும் தண்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு இந்த கலாட்டா சேனல் மூலியமா ஏன் இந்த ஊர் உலகத்துக்கே நான் சொல்றேனே, இது மாதிரி திருநங்கள் யாராவது வந்து காசு எடுக்கிறதோ இல்லை உங்களை வந்து அப்யூஸ் பண்ணதோ இருந்தால் 21 நாய்க்குங்கிட்ட நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு வீடியோ ஆதாரம் போதும், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பண்ணுறாங்க, உங்களோட என்ன பைசா யார் எடுத்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் உடனே கொடுப்பாங்க, ப்ளஸ் உங்கள் முன்னாடியே அவங்க தண்டிப்பாங்க. இங்கே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ட்ரெயினரு. நிறைய பேருக்கு வந்து திருநங்கை பற்றின அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயினில் தான் வரேன். என்னுடைய ஒர்க்கர்ஸ் அதாவது மேல் ஃபீமேலாம் ட்ரெயினராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என் மேலே ஒரு வன்மம் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெயினில் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு திருநங்கை ஏறி வந்து பிச்சை கேட்டுச்சு. உடனே அவங்களோட ரியாக்ஷன் என் பக்கம் திரும்பிச்சு. இங்கே பாருங்கள், அவங்க சொசைட்டிக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த டைம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்து அந்த மாதிரி இறங்கிடுச்சு. நார்மல் ஒரு கப்பல்லேருந்து ஏறி பிச்சை எடுத்தாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் உங்கள் சமூகமும் பிச்சை எடுக்குது, எங்கள் சமூகம் மட்டும் பிச்சை எடுக்கல. அதாவது இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நார்மல் ஆண்கள் பெண்கள் ஏதாவது செஞ்சுட்டு அது பெருசாக ப்ரமோட் ஆகாது. திருநங்கைகள் வந்து ஏதாவது செஞ்சுட்டாங்கனாக்கா அது பெருசாக அந்த சமூகம் பார்க்குது. ஸோ அப்போ அந்த சமூகத்துக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும், நாங்கள் வந்து அதுக்காக பிறந்தவங்க இல்லை அப்படின்றது புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த உதாரணம் கூட சொன்னேன். இல்லை, திருநங்கை மேலே வந்து சமூகம் வந்து ஒரு நல்ல கரிசனையும் ஒரு நல்ல பார்வையில் தான் பார்க்கணும். திருநங்கையில் வந்து பிச்சை எடுத்துக்காக பிறந்தவங்க இல்லை. ஏதோ ஒரு சில திருநங்கையில் வந்து பிச்சை எடுக்கிறத வந்து சமூகம் வந்து தப்பாக பேசக்கூடாது. இதில் நல்லவங்களும்
இருக்கிறவங்களும் இருக்காங்கன்றது வந்து சொசைட்டி வந்து புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு மற்றும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து அந்த சொசைட்டியாக தான் இருக்கும். அதில் ஒரு உதாரணம் நான் சொல்லும்போது, இப்போ நான் வந்து ஒரு ஸ்லம்மில் தான் வீடு இருந்தேன். அந்த ஸ்லம்மில் வந்து என்னை அரவணைச்சது ஒரு நான் கம்பெனி சொசைட்டி தான். அதாவது ரூ. 4000 ரூ. 5000 வீடு வாடகை இருந்தாலும் எனக்கு கொடுத்தாங்கல்ல. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அங்கேருந்து இன்றைக்கி நான் வந்து கொளத்தூர் ஏரியாவுக்கு நான் வந்து வீடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வேவ் ஆஃப் அப்ரோச் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும்போது இந்த சொசைட்டியும் மாறணும், நாங்களும் திருநங்கைகள் மேலே வந்து ஒரு நல்ல கரிசனை வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொசைட்டிக்கு சொல்கிறோம், வெளியே கொண்டு வரோம். யாராவது சொல்ல விரும்புறீங்களா? கேமரா கிட்ட காமெண்ட் ஏதாவது? கடைசியாக ஒரே ஒரு விண்ணப்பம், பொதுமக்களுக்கு நாங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஜமாத்தோ மற்ற திருநங்கையிலோ இருக்கும்போது நாங்கள் வந்து யாரையும் வந்து கொடுமைப்படுத்துறதுக்காகவோ அவங்க கிட்ட இருந்து அடித்து பணம் பிடுங்கிறதுக்காகவும் நாங்கள் இல்லை. நாங்கள் யாருக்காகவும் சொத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவரவர்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கான வழியை நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். இதை வந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar Specials உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney Plus Hotstar. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st.